ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தன்னோட அளவு கடந்த அறிவாலையும் காலங்களை தாண்டி யோசிக்கக்கூடிய பக்குவத்தாலையும் அந்த மனிதரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு கூட சொல்வாங்க. இப்போ கெஸ் பண்ண முடியுதா? இவருக்கு இன்னும் பல பெயர்கள் கூட இருக்கு. அவரோட தோற்றத்தை வச்சு வெள்ளை கண்ணுன்னு சொல்லுவாங்க. சமுதாயத்துல இருக்கிற மூட நம்பிக்கைகளை அழிச்சு மக்கள் நல்வழியில பயணிக்க பல கருத்துக்களை வெளியிட்டதுனால பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கெஸ் பண்ணிட்டீங்க தானே? எஸ், இன்னைக்கு நாம தந்தை பெரியார்னு சொல்லப்படுற ஈவி ராமசாமி ஐயாவோட முழு வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். இவரு பிறக்கும் போதே சீர்திருத்தவாதி எல்லாம் கிடையாதுங்க. பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து எதுவுமே வேண்டான்னு உதறிட்டு காசிக்கு போயிட்டு திரும்ப வந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி மக்களை திறமையா வழிநடத்தி கொண்டு போன ஒரு சிறந்த தலைவரா எப்படி பெரியார் உருவானாரு? ராமசாமிங்கிற பேரை வச்சிருக்கிற இவரை ஏன் எல்லாரும் பெரியாருன்னு சொல்றாங்க? இவரை இன்னைக்கு வரைக்கும் அரசியல் கட்சிகளும் மக்களும் போற்றுறதுக்கு என்ன காரணங்கள்னு எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவுல நாம பார்க்கலாம். வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ப்ரமோஷனல் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஈரோடு வெங்கடப்ப நாயக்கர் ஈரோடுல ஒரு பிரபலமான மனிதர். இவரோட மனைவி சின்னத்தாய் 1900களில் சுதேசி இயக்கங்கள் மாதிரி பல போராட்டங்கள்னால இந்தியால தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை மக்கள் அதிகமா வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல இந்தியாவோட வணிகர்கள் பெரும் லாபத்தை அடைஞ்சாங்க. அப்படி ஈரோட்ல வாழ்ந்த ஒரு வணிகர் தான் வெங்கடப்ப நாயக்கர். செல்வ செழிப்பான குடும்பமா இவங்களோட குடும்பம் மாறுச்சு. ஆனாலும் திருமணமாகி 10 வருஷங்களுக்கு அப்புறமும் வெங்கடப்ப நாயக்கருக்கும் சின்னத்தாய்க்கும் குழந்தைகள் இல்ல. ஆனா பல வருஷ வேண்டுதலுக்கு அப்புறமா 1877ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு கிருஷ்ணரோட பெயரை வைக்கிறாரு வெங்கடப்பர். 1879 செப்டம்பர் 17 அன்னைக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. முதல் குழந்தைக்கு கிருஷ்ணரோட பெயரை வச்சதுனால ரெண்டாவது குழந்தைக்கு ராமரோட பெயரை வைக்கலாம்னு முடிவு பண்ணி ராமசாமி அப்படிங்கிற பெயரை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பொண்ணுத்தாய் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. கிருஷ்ணசாமி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அமைதியானவர். ஆனா அவரோட தம்பியான ராமசாமி அவருக்கு நேர் ஆப்போசிட். சின்ன வயசுல இருந்தே பல கேள்விகளை கேட்டுட்டே இருப்பாராம். திடீர்னு ஒரு நாள் ஒரு பாட்டி வீட்டை காமிச்சு இனிமேல் நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு ராமசாமியோட அப்பா அவர்கிட்ட சொல்லிட்டாரு. ராமசாமிக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் கிருஷ்ணசாமி செல்வ செழிப்பான வீட்டுல இருந்தாரு. ஆனா ராமசாமி இருந்ததோ ஒரு குடிசையில ஏழையான பாட்டி வீட்டுல. சாப்பிட்றதுக்கு உணவு கூட பல நாட்கள்ல அங்க கிடைக்காது. பல நாட்கள் பசியிலேயே தூங்கிடுவாரு ராமசாமி. அதுக்கப்புறமா ஈரோட்ல ஒரு ஸ்கூல்ல அவரை சேர்த்திருக்காங்க. படிப்புல எந்த குறையும் ராமசாமிய சொல்லிடவே முடியாது. ஆனா குறும்புகளுக்கு பேர் போனவர் தான் நம்ம ராமசாமி. சக மாணவர்களை அடிக்கிறதுங்கிற கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. அது போக ஆசிரியர்களை கூட அடிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் புகார் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை கேள்விப்பட்ட அவரோட அப்பா வெங்கடப்பர் ராமசாமிய ஸ்கூல்ல இருந்து தன்னோட வட்டி கடைக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. தங்களோட கடையில நடக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா பார்த்து கத்துக்கிறாரு. அங்க வார வாடிக்கையாளர்கள் கிட்டையும் எடக்கு மடக்கா கேள்விகளை கேட்பாராம். அவங்கள தெரிச்சு ஓட வைப்பாராம். ராமசாமிய சமாளிக்க முடியாம வெங்கடப்பர் யோசிச்சு அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ராமசாமி அவரோட உறவுக்கார பெண்ணான நாகம்மைய பிடிச்சிருக்குன்னு சொன்னதால அவரையே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. மனைவி கிட்டையும் ராமசாமி நாத்திகம் பேசியிருக்கிறாரு. ராமசாமியோட வார்த்தைகள் நாகமணியோட பகுத்தறிவை தட்டி எழுப்பி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ராமசாமியோட கருத்துக்கள் கூட நாகமணி ஒத்து போக ஆரம்பிச்சாங்க. ராமசாமிக்கும் நாகம்மைக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை 5 மாசங்கள் மட்டும்தான் வாழ்ந்துச்சு. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த சமயத்துல ராமசாமிக்கும் தந்தை வெங்கடப்பருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால ஈரோட விட்டுட்டு ராமசாமி காசிக்கு போயிடுறாரு. 1904ல் அங்க போறாரு. அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவிலை பாக்குறாரு. காசியில இறந்த உடல்களை எரிக்கிறது, புனிதமான கங்கை நதியில இறந்த உடல்களை மிதக்க விடுறது மாதிரி செயல்களை பாக்குறாரு. மனசுக்குள்ள அவருக்கு பல கேள்விகள் எழுது. பிராமணர்களோட ஆதிக்கம் பத்தியும் நிறைய யோசிக்கிறாரு. ராமசாமியோட பகுத்தறிவு சிந்தனைகளை தூண்டினதே அவரோட காசி பயணம் அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல தரிசனம் பண்ண வரக்கூடிய மக்களுக்கு இலவசமா உணவுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அதுவும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. ராமசாமிக்கு அது செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவருக்கு உணவுகளை கொடுக்க மறுக்கிறாங்க.
உடம்புல பிராமணர்கள் மாதிரி நூலை போட்டாதான் உணவு கிடைக்கும்னு வற்புறுத்தி அவரை போட வச்சு உணவு வாங்க வைக்கிறாங்க. ஆனா அப்பவும் கோவிலோட கேட்ல இருந்த வாட்ச்மேன் ராமசாமியோட தாடிய வச்சு அவருக்கு உணவு வழங்க உள்ள விட மறுக்கிறாரு. அந்த வாட்ச்மேன் ராமசாமிய உள்ள விடாம பண்ணுனதோட மட்டும் நிக்காம அவரை வேகமா வீதியில புடிச்சு தள்ளி விட்டுறாரு. ராமசாமிக்கோ செம பசி, வேற வழியே இல்லாம வீதியில மத்த மக்கள் சாப்பிட்டுட்டு போடக்கூடிய மிச்ச உணவுகளை சாப்பிடுறாரு. என்னதான் கடவுள் எல்லாருக்குமே பொதுவானவரா இருந்தாலும் மக்கள் கடவுள் பெயரை சொல்லி பாகுபாடு பாக்குறது ராமசாமிக்கு பிடிக்கல. ராமசாமி காசிக்கு போறதுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கை உள்ளவரா தான் இருந்திருக்கிறாரு. ஆனா அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவரை டோட்டலா மாத்திடுச்சு. அதுக்கு அப்புறமா திரும்ப தன்னோட ஊருக்கு திரும்புறாரு. வந்துட்டு தன்னோட அப்பாவோட பிசினஸ பார்த்துட்டு இருக்கிறாரு. அரசியல் மேல இருந்த ஈடுபாடுனால 1919 பிசினஸ ஓரமா வச்சுட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு மெம்பரா ஆகுறாரு. ஈரோடு மாவட்டத்தோட சேர்மனாகவும் ஆகுறாரு. இவர் சேர்மனா இருந்த காலகட்டத்தில் பல நல்ல வேலைகளை ஈரோடு மக்களுக்கு பண்ணினாரு. லைக் காதி உடைகளை ஊக்குவிக்கிறது, கள்ளுக்கடை மறியல், அந்நிய பொருட்களை மறுக்கிறது, தீண்டாமைய ஒழிக்கிறது மாதிரி பல செயல்களை முன்னெடுத்து பண்ணினாரு. எல்லாரும் பண்ண தயங்கக்கூடிய விஷயங்களை முன்னாடி நின்று தைரியமா பண்ணினாரு. 1921 கள்ளுக்கடை மறியல் பண்ணினதுனால சிறை தண்டனை கூட அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த மறியல்ல ராமசாமி கூட அவரோட மனைவி நாகம்மையும் அவரோட தங்கை பொண்ணுத்தாயும் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி பல போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு சிறை தண்டனைய அனுபவிச்சாரு. என்னதான் சிறைக்கு போனாலும் அதுக்கு எல்லாம் ராமசாமி அசரவே இல்லை. தன்னோட குறிக்கோள்ல ரொம்ப கவனமா இருந்தாரு. வைக்கோம் சத்தியாகிரகா 1924 நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். கேரளால வைக்கோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய வீதிக்குள்ளேயே தலித் மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள வரக்கூடாதுன்னு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது ராமசாமிக்கு காசியில நடந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்திருக்கு. ராமசாமி அதை எதிர்த்து நாகமையும் கூட சேர்த்துக்கிட்டு வைக்கோம் மகாதேவா கோவில்ல எல்லா ஜாதி மக்களும் உள்ள போகணும்னு வைக்கோம் சத்தியாகிரகா போராட்டத்தை பண்றாரு. இந்த போராட்டத்தினாலேயே மெட்ராஸ் பிரசிடென்சி முழுக்க கோவில்களுக்குள்ள எல்லா ஜாதி மக்களும் உள்ள போகலாம் அப்படிங்கிற சட்டம் பிறப்பிக்கப்படுது. அதனால தான் ராமசாமிக்கு வைக்கோம் வீரர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. அன்னைக்கு இருந்த அரசியல கூட பிராமின்ஸோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. பிராமின்ஸுக்கு மட்டும்தான் உயர்ந்த பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கண்டிச்சு சுய மரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை பெரியார் ஆரம்பிக்கிறாரு. அந்த இயக்கத்துப்படி சாதாரண திராவிட மக்களும் அரசியல்ல ஈக்குவலான போஸ்ட கொடுக்கணும், சமமா நடத்தணும் அப்படிங்கிற குறிக்கோள்கள் முன்னிறுத்தப்படுது. இந்த சுயமரியாதை இயக்கம் மூலமா பல கருத்துக்களை மக்கள் கிட்ட ராமசாமி பரப்புறாரு. யாரும் யாருக்குமே அடிமைகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மக்கள் எல்லாருக்கும் சமமான உரிமை கிடைக்கணும். அர்த்தம் இல்லாத மூட நம்பிக்கை செயல்களை பண்றது தேவையற்றது. ஜாதி மதம்னால சமூகத்துல ஒற்றுமைதான் போகுமே தவிர ஒற்றுமை வலுவடையாது. ஜாதிகளை ஒழிச்சா மட்டும்தான் மக்கள்னால நிம்மதியான வாழ்க்கைய நடத்த முடியும். குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது. கலப்பு திருமணம், விதவை மறுமணத்தை ஊக்குவிச்சு பெண்களுக்கு சமமான உரிமைகள் கிடைக்கிற மாதிரி ராமசாமி இந்த சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு போனாரு. 1925 குடியரசுங்கிற நாள்ல இதை ஸ்டார்ட் பண்ணி தன்னோட கருத்துக்களை பரப்புனாரு. அது எல்லாமே மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. 1929 1935 வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணி அங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகளை நம்ம நாட்டுக்கு ஒத்து வரக்கூடிய வழிமுறைகளா மக்கள் கிட்ட பரப்புனாரு. சிங்கப்பூர்ல நடந்த தமிழ் கான்ஃபரன்ஸ்ல பங்கேற்றாரு. தமிழோட வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருந்தாரு. ராமசாமியோட கருத்துக்கள் காரல் மார்க்ஸோட கருத்துக்களுக்கு ஒத்து போனதா இருந்துச்சு. இந்தியால கம்யூனிசம் உருவாக்குன சிங்காரவேலர் கூட சேர்ந்து இந்தியா முழுக்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை பெருக்கினாரு. 1933 ராமசாமியோட மனைவி நாகம்மை இறந்துடுறாங்க. அதுக்கு அப்புறமும் ராமசாமி முன்னாடியை விட இன்னும் அதிகமா சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய வேலைகளை முழுமையா ஈடுபட்டாரு. 1927 மெட்ராஸோட சீஃப் மினிஸ்டரா இருந்தது ராஜகோபாலாச்சாரி. இவர் ஹிந்தி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஸ்கூல்ல கட்டாய மொழியா ஆக்க சட்டங்களை கொண்டு வந்தாரு. ஆனா அந்த சட்டத்தை ராமசாமி தன்னோட சுயமரியாதை இயக்கம் மூலமா எதிர்த்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களை இந்தியா முழுக்க நடத்தினாரு. அந்த டைம்ல தான் தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற வசனங்களும் உருவாக்கி பரப்ப விட்டாரு.
ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற ஒரு கட்சியை ராமசாமி 1916 ஆரம்பிச்சிருப்பாரு. இத சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. பிராமின்ஸோட ஆதிக்கத்தை இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தகர்த்து எரியக்கூடியதா இருந்துச்சு. அந்த காலத்துல பெயர் வாய்ந்த கட்சியா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்துச்சு. எல்லா மக்களுக்கும் ஈக்குவலான வாய்ப்புகளை உருவாக்குனாரு. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பின் நாட்கள்ல திராவிடர் கழகமா மாறுச்சு. திராவிடர் கழகம் சீக்கிரமாகவே மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆச்சு. கிராமங்களுக்கு கூட இந்த திராவிட கழகத்தோட மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு. பிராமின்ஸோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. எல்லா ஜாதி மக்களுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கட்சிக்குள்ள கொடுக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில போக ஆரம்பிச்சது. ராமசாமியோட கருத்துக்கள்னால ஈர்க்கப்பட்ட CN அண்ணாதுரை திராவிட கழகத்துல சேர்ந்து வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. ராமசாமியோட கருத்துக்கள்னால ஈர்க்கப்பட்ட CN அண்ணாதுரை திராவிட கழகத்துல சேர்ந்து வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. ராமசாமிக்கு அப்போ 70 வயசு இருக்கும். அந்த நிலையில ராமசாமி 32 வயசு இருக்கக்கூடிய மணியம்மைய திருமணம் பண்றாரு. அது தங்களோட கட்சிக்குள்ளேயும் மத்த மக்கள் மத்தியிலையும் பெரிய விவாத பொருளா மாறுச்சு. அதுக்கப்புறமும் வட இந்தியா பெங்களூர் பகுதிகளுக்கு போய் அங்கேயும் பல போராட்டங்களை ராமசாமி முன்னெடுத்து பண்றாரு. டிசம்பர் 24, 1973 அன்னைக்கு தன்னோட 94வது வயசுல இந்த உலகத்தை விட்டு ராமசாமி மறைகிறாரு. ராமசாமி தன்னோட 55 வருஷங்களை இந்தியாக்காகவும் குறிப்பா தமிழர்களுக்காகவும் தான் செலவு பண்ணியிருக்கிறாரு. பல இடங்கள்ல போய் பேசியிருக்காரு. மக்கள் காலம் காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜாதி முறைகளை ஒழிக்க பாடுபட்டிருக்கிறாரு. பெண்களுக்கு எதிரா பல கொடுமைகள் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. வரதட்சணை ஒழிப்பு, குழந்தை திருமணம் மாதிரி சடங்குகள் எல்லாம் அந்த காலத்துல மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஒழிக்கவும் காரணமா இருந்தவர் ராமசாமி தான். முன்னாடி காலங்கள்ல பெற்றோர்களோட சொத்துக்கள்லாம் ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் பங்குகள் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா பெண் குழந்தைகளுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டு கொடுத்தது கூட பெரியார் தான். பெரியார் நடத்தின போராட்டங்களுக்கு அப்புறமா தான் பெண்களுக்கும் தங்களோட பெற்றோர்களோட சொத்துக்கள்ல ஈக்குவலான சொத்துரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. ராமசாமியோட சமூக சீர்திருத்த சிந்தனைகள் அளவற்றது. அவரோட இந்த செயல்கள்னால தான் அவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. தன்னோட வாழ்நாள் முழுக்க நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வாழ்ந்து தைரியமா சமுதாயத்து பிரச்சனைகளை தட்டி கேட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பெரியார் ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. பெரியாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு காலகட்டத்தில் பெரியார் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.